ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க போகிற மற்ற பொருட்கள் எல்லாமே நீங்கள் கப்லேயோ இல்லை வெயிட்டோ அளந்து போடாமல் நீங்கள் டேபிள் ஸ்பூனில் அளந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அதே சமயத்தில் நமக்கு நல்ல க்ரீம் மாதிரி வரணும். கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. கொஞ்சம் அதிகமாக தான் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா கலந்துருந்துருக்கணும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணலாம். இதை நல்லா ஜலிச்சுட்டு டைரெக்டாக நம்ம முட்டையில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான மாவாக கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு தோசை மாவோட கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கூட கலந்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி. இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த பவுலில் ஒரு 3/4 மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே மாவு சேர்த்து எடுத்துக்கோங்க. இது நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் இப்போ இந்த பவுல் எடுத்து நம்ம உள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்து வேக வைக்கலாம். நான் கொஞ்சமாக பிஸ்தா பொடி பண்ணி இது மேலே சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா வெந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.